புதுவைக்கு இன்னும் சில மணி நேரத்தில் விஜய் வந்து விடுவார். காலையிலிருந்தே இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த பெர்மிஷன் கேட்டு அது ரோட் ஷோவாக இல்லாமல் பொதுக்கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நடத்தக்கூடிய இந்த கூட்டம் கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு பிறகு இது நடக்கக்கூடியது. அக்டோபர் நவம்பர் அப்படின்னு 2 மாதங்களில் பெரிய நிகழ்வுகள் எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நவம்பர் எண்டில் தான் வந்து அவங்க காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சியை நடத்த முடிந்தது. செப்டம்பர் 27க்கு பிறகாக அவங்க நடத்தக்கூடிய ஓப்பன் கிரவுண்ட் நிகழ்வு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பொது வழியில் வரக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். புதுவையில் தாவேக்காவுடைய இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், இது தமிழகத்தில் விஜயினுடைய பிரச்சாரத்திற்கு வழிவகுக்குமா அப்படின்ற கேள்விகளாம் ஏற்படுத்தியிருக்கிறது. நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பெருமாள்மணி அவர்கள் இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கிறேன். படையப்பா ரஜினி கிட்டப்பில் வேறு வந்திருக்காரு. ஓகே, விஜய் புதுவைக்கு போயிருக்கார். இப்போது ஒரு பிளான்டு ஷெட்யூலில் விஜய் போனார் அப்படின்னா அது வந்து 10ஓட 11 பார்க்கப்படும். தமிழ்நாட்டில் அவர் ஓப்பன் கிரவுண்டில் போய் இப்போ பிரச்சாரம் பண்ணுவதற்கான அனுமதிகளில் நிறைய சிக்கல் இருக்குது. அப்போ புதுவையை தேர்வு பண்ணுறாரு. புதுவை தனி மாநிலம். விஜய் இப்போ அங்கே போகிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன? இல்லை, இந்தியாவிலே வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறதே வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, வருகிற கூட்டத்தை நெறிமுறைப்படுத்த ஒழுங்குபடுத்த வந்து காவலர்கள், அரசாங்கம், கட்சி எல்லாருமே வந்து முயற்சி செய்வார்கள். ஆனால் கூட்டமே வராதிங்க, இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அங்கே வராதிங்க, அங்கே உள்ளவங்களுமே வந்து 5000 பேர் தான், 5000 பேருக்கும் வந்து QR கோடு தான். எப்படி வந்து திரையரங்குக்குள்ளே வந்து மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையோட ஒரு டிக்கெட் எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறாங்களோ போக முடியுமோ, அதே போல் இது டிக்கெட்டுன்னு இல்லை, QR கோடாக வந்து இருக்குது. அப்போ என்னென்னா, இவ்வளவு எழுச்சி வந்து ஒரு தலைவருக்கு வந்து நான் சமீபத்தில் இந்தியாவில் நீங்கள் எந்த ஒரு நபரை ஒரு அரசியல் களத்தில் பார்க்குறதுக்கும் இவ்வளோ பெரிய அளவில் ஒரு கூட்டம் வந்து வந்ததில்லை. எனக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் வச்சப்பவே வந்து ஒரு சின்ன இது இருந்தது. என்னென்னா, ஏன் வந்து இவர் வந்து தன்னை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சுருக்கிக்கிறாரு? ஏன்னா இவருக்கு அக்ராஸ் சவுத் வந்து ஃபேன் இருக்காங்களே. ஒருவேளை அதில் வந்து திராவிடம்ங்கிற பேர் ஏதோ ஒரு விதத்தில் வச்சுருந்தா கூட இன்னும் இந்தியா பாலிடிக்ஸ் எல்லாமே இது பண்ணலாம் இருக்கலாமே, ஏன் வந்து இவ்வளோ தன்னை சுருக்கிக்கிறாரு அப்படின்றப்ப தான் அப்புறம் பார்த்தா அவங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து புதுவையை சேர்ந்தவர். அப்போ என்னென்னா, இந்த தமிழகம்ங்கிற இந்த ஸ்பேஸுக்குள்ளேயே வந்து இது எல்லாமே கவர் ஆகுது. புதுவை அப்படிங்கிறதுமே வந்து இதனுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் பகுதி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை தான் இன்னைக்கு உள்ள நிர்வாக ரீதியாக புதுவை தனி மாநிலம். ஆனால் உணர்வு ரீதியாவோ, உணவு ரீதியாவோ, மொழி ரீதியாவோ, பழக்க வழக்கம் ரீதியாவோ எல்லாம் ஈக்குவல் தமிழ்நாடு. அப்போ அப்படி பார்க்குறப்போ இப்போ வந்து ஐயா ஒரு புதுவை சார்ந்த ஒருவர் வந்து இங்கே வந்து ஒரு அமைப்பில் இருக்கும்போது, ஒரு பொதுச் செயலாளராக இருக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெரிய அளவில் பவர் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார் தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்புறம் தனக்கு புதுச்சேரியில் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைப்பார். ஏன்னா இதற்கு முன்னால் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து அஇஅதிமுகன்னு ஆரம்பித்த போது, அதிமுகன்னு அவர் முதல்ல ஆரம்பித்த போது, அவங்க இங்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி புதுச்சேரியில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து அங்கே புதுச்சேரியில் அது ஒரு தனி அமைப்பாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே தாய் கழகத்திலேயே வந்து பொதுச்செயலாளர் இடத்துலையே வந்து ஒரு புதுச்சேரியை சார்ந்தவர் இருக்கிறதுங்கிறது அவருக்கு இயல்புலேயே ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம இங்கே ஏன்னா தேர்தல் ஒரே நேரத்தில் வரப்போகுது. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் நீங்கள் சொல்ல வர்றது தமிழ்நாட்டில் வந்து விஜய் முகம், புதுவையில் புஷி ஆனந்த் முகம். அவருக்கு இயல்பாக ஒரு எட்ஜ் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவர் இங்கே கட்சியிலேயே பொதுச் செயலாளராக இருக்கும்போது அந்த மாநிலத்தை சேர்ந்தவருங்க வகையில் இருக்கும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் தமிழ்நாட்டில் இந்த நெரிசல் மரணம், கரூர் நெரிசல் மரணத்துக்கு பிறகு ஐயா விஜய் வந்து ஒரு நீண்ட மௌனம் காத்தாங்க. வெளி நிகழ்ச்சிகள் எதுக்கும் வரல. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ஒரு உள்ளரங்க நிகழ்ச்சியாக தான் ஒன்று வந்து ஏற்பாடு 2000 பேர் கலந்துக்கிட்ட கூட்டம், அவ்வளோதான். இப்போ அவங்க 2000லேருந்து இவங்க வந்து இப்போ 5000ங்க அடுத்த எண்ணிக்கைக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக வந்து ஒரு அரசியலில் வந்து டெஸ்டிங் த வாட்டர்னு சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் போகிறதுங்கிறது பல விதங்கள்லேயும் பலனை தரும். அந்த வகையில் தான் இவங்க வந்து இன்றைக்கி புதுச்சேரியை தேர்ந்தெடுத்து அந்த முதல் திறந்த வெளி கூட்டத்துக்கு அவங்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே. ஆனால் இது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்? புதுச்சேரி அங்கே வந்து பெர்மிஷன் கிடைக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி ஆனந்த் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக முதலமைச்சர் அங்கே போய் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் தான் இந்த பெர்மிஷனே வாங்குறாரு. ஏன்னா முதல்ல காவல்துறையினர் வந்து இதுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு தகவல்லாம் பார்க்குறோம். அங்கே இது சாத்தியம். இது தமிழ்நாட்டில் விஜயுடைய பிரச்சாரத்தை பூஸ்டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு இதை வச்சு நீ தமிழ்நாட்டில் பெர்மிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க தான் டிசம்பர் 16 தேதி கேட்டிருக்காங்க, மறுக்கலை. ஆனால் அனுமதியும் இன்னும் கிடைக்கல. இல்லை சார், பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அரசு வந்து அனுமதி கொடுக்காது. பெரும்பாலான அரசியல் கூட்டங்கள் உங்களுக்கு தெரியாதில்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு அனுமதி கொடுக்கலன்னா நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு வந்து கூட்டங்களை நடத்துகிற நடைமுறைங்கிறது. அதில் ஒரு சின்னது என்னென்னா, மற்ற கட்சிகளுக்கு கேட்குறதுல பிரச்சனை இல்லை, தாவேக்காவுக்கு நீதிமன்றமே அனுமதி கொடுக்கறதுல நிறைய தயக்கங்கள் காட்டுதில்ல கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா. இல்லை சார், அதாவது ஒரு அரசியல் கட்சியில் இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு நெரிசல் மரணம் நடந்த பிறகு நிர்வாகமாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத விட அதை நம்ம ரெகுலேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு சொசைட்டியில் வந்து இப்படி ஒரு மரணம், இன்னொரு நெரிசல் இந்த மாதிரி நடக்காமல் நாம் அதை ரெகுலேட் பண்ணுவோம். ஏன்னா அரசியல் நடவடிக்கைகள்ங்கிறது ஒரு ஜனநாயகத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடியது. அதுவும் சொல்லப்போனால் ஒரு ஜனநாயகத்தில் புதிதாக ஒருவர் வருகிறாருன்னு வைங்களேன், அப்படி புதிதாக ஒருவர் வருகிற பொழுது அது ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போ இந்திய ஜனநாயகத்துக்கு 75 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. நாம் இன்னும் இந்த பாதையில் நீண்ட தூரம் போக வேண்டியது இருக்குது. இந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா அதற்குள்ளே வருகிறவர்களை வந்து நம்ம வரவேற்கணும். அப்புறம் இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிற பொழுது நீதித்துறையாக இருக்கட்டும், நிர்வாகத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும், இல்லை அரசியலில் சக போட்டியாளர்களாக இருக்கிறவர்கள் கூட இதை ஒரு நெறிமுறைப்படுத்தி இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பார்வையோடு தான் அணுகுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து புதுச்சேரியில் நடக்குது. இப்போ நிச்சயமாக இப்போ இன்றைக்கி புதுச்சேரியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரும் வராதிங்க. ஏன்னா இப்போ ஐயா விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இளம் தலைமுறை வந்து பெரிய அளவில் ஈர்க்கப்படுது. குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கு வாக்கு இல்லை. ஆனால் இப்போ வந்து ஐயா விஜய் இங்கே வராங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து சமூக வலைதளங்கள் மூலம் பல வீடுகளுக்கும் தெரியுது, குழந்தைகளுக்கு தெரியுது, இளைஞர்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட் பவுண்ட்ரிங்கிறதோ இல்லை அரசு வச்சிருக்க நெறிமுறைங்கிறதோ பெருசாக எதுவும் இல்லை. நேற்று சமூக வலைதளத்தில் கூட ஒரு போஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, புதுச்சேரி விமான நிலையத்திலேருந்து இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் வந்து 10 கிலோமீட்டரு. அப்போ அந்த 10 கிலோமீட்டர் நம்ம எங்கே நின்னாலும் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருவர் எழுதியிருக்காரு. ஆனால் ரோட் ஷோக்கு அரசு வந்து அனுமதி கொடுக்கல. அவங்க இப்போ நம்ம இது தொலைக்காட்சியில் நேரலையாக ஒளிபரப்பாக போகுது, இன்னும் சமூக வலைதளங்களில் வரப்போகுது. ஆனால் மக்களுக்கு வந்து இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம போய் அதை பார்த்துடணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதுதான் வந்து இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வந்து அரசியல் கூட்டங்களுக்கு ஆட்களை சேர்ப்பதுங்கிறது எவ்வளவு சிரமமாக இருக்குன்றது நாம் அறியாததில்லை. பெரிய பெரிய தலைவர்கள், பெரும் பொறுப்புகளை வகித்தவர்கள் வருகிற கூட்டங்களுக்கே கூட ஆட்களை சேர்ப்பதுங்கிறது ஒரு பெரிய சிரமமாக இருக்குது. நான் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே அந்த சிரமம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பொதுக்கூட்டங்களின் காலமே வந்து முடிகிறதோ, இணையம் வந்த பிறகு பொதுக்கூட்டங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து தெருமுனை கூட்டங்கள்னு இருக்கும். ஒரு சில இடங்களே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவ்வப்போது பொதுக்கூட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மயிலை மாங்கொல்லை, புல்லாவன்யூ, இந்த மாதிரி சென்னையிலே சீரணி அரங்கம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இப்படி ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து வெவ்வேறு கட்சிகள் கூட்டம் போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பேச்சாளர்கள் அப்படிங்கிற ஒருத்தரையே இப்போ எங்கே போய் போட்டுறாங்கன்னா கலை இலக்கிய அணியில் கொண்டு போட்டுறாங்க. அவங்க மெயின் ஸ்ட்ரீம்லேயே பெரிய பேச்சாளர்களை நாம் பார்க்க முடியல. அப்போ அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஐயா விஜய் அவர்களுடைய வருகையும் அவர்களுடைய பொதுமக்கள் சந்திப்பும் ஒரு பெரிய வரவேற்பை பெறுகிறது அப்படிங்கிறதும், அதை வந்து பெரிய அளவில் ஒழுங்குபடுத்துறதுக்கு நிர்வாகம் வந்து நேற்றுலாம் பாருங்களேன், நேற்று அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் பேசிய பல வீடியோக்கள் வைரல் ஆகிட்டே இருக்கு. அவங்க ஒழுங்குபடுத்துறதுக்காக பேசிய பல வீடியோக்கள் வைரல் ஆகுது. அப்போ என்னென்னா, இந்திய அரசியலே இதுவரை சந்திக்காத ஒரு புதுவிதமான எழுச்சியை வந்து தமிழ்நாட்டில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை
even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.